ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிலன் மீடியா. சமீப காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் வந்து அதிக அளவில் வந்து வெப்பநிலை பதிவாகிறதும், மழை காலங்களில் வந்து அதிக அளவில் மழைப்பொழிவு பதிவாகிறதும், இந்த மாதிரியான பருவநிலை மாற்றங்களை வந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். கடந்த மாதம் ஏப்ரல் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் வந்து வரலாறு காணாத அளவுக்கு வந்து மழைப்பொழிவு இருந்துச்சு. அதை தொடர்ந்து வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதிக அளவில் மழைப்பொழிவு இருந்தனால குற்றாலம் போன்ற அருவிகளில் காற்றாட்டு வெள்ளம் வந்து வெயில் காலங்களில் வந்து ஏற்பட்டுச்சுங்கிற செய்திகள்லாம் பார்த்தோம். சில நாட்களுக்கு முன்னாடி வங்கக்கடலில் உருவான புயல் வந்து தீவிர புயலாக மாறி மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்தில் வந்து கரையை கடந்து பாதிப்புகளை ஏற்படுத்துச்சுங்கிற செய்திகள்லாம் பார்த்தோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாகுதல்னால ஏற்பட்ட பருவநிலை மாற்றம் தான். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கோடை காலங்களில் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புயல் காரணமாக தமிழகம் மற்றும் ஆந்திர பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை வந்து இயல்பை விட அதிகரிக்குது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கோடை காலங்களில் வங்கக்கடலில் ஒரு புயல் உருவாகும் போது இந்த புயலுக்கான காற்று வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடல்லேருந்து இந்த வங்கக்கடலை நோக்கி வரும். இந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா மாநிலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கனால இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினால் தடுக்கப்பட்டு கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்யுது. இந்த காற்று தமிழகம், ஆந்திரா வழியாக போகும்போது தமிழகம், ஆந்திரா தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உறிஞ்சிக்கிட்டு போயிடுதுன்னு சொல்லலாம். இது வந்து புயலை நோக்கி இந்த போகக்கூடிய காற்று. இதனால் தமிழகம் மற்றும் ஆந்திரா, தெலுங்கானா பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் இயல்பை விட அதிக அளவில் வந்து வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. என்னதான் கோடை காலங்களில் இந்த மே மாதங்களில் வந்து இந்த புயல் உருவாகிறது இயல்பாக இருந்தாலும் சமீப காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தீவிர புயல்கள், அதிதீவிர புயல்கள் உருவாகுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை வந்து உயருது. கடந்த வருடம் 2023 வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் மோச்சான்கிற ஒரு புயல் உருவாயிருந்தது. இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா மியான்மர் மற்றும் வங்கதேசத்தில் கரையை கடந்து வந்தது. 2022 வந்து பார்த்திங்கன்னா அசானிங்கிற புயல் வந்து வங்கக்கடலில் உருவாயிருந்தது. இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ஆந்திர பகுதியில் கரையை கடந்து ஒடிசா மற்றும் வங்கதேசத்தை நோக்கி நகர்ந்துச்சு. 2021 வந்து பார்த்திங்கன்னா யாஷுங்கிற ஒரு புயல் உருவாயிருந்தது. மே 2ஆம் தேதி வங்கக்கடலில் யாஷுங்கிற ஒரு புயல் உருவாயிருந்தது. இது வந்து ஒடிசாவில் கரையை கடந்துச்சு. மே 16ஆம் தேதி 2021 டவுட்டேங்கிற புயல் வந்து அரபிக்கடலில் வந்து உருவாயிருந்தது. இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் கரையை கடந்திருந்தது. 2020 வந்து பார்த்திங்கன்னா அம்பன்கிற ஒரு சூப்பர் புயல் வந்து வங்கக்கடலில் உருவாயிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடந்திருந்தது. வங்கதேசத்திலும் இதோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. 2019 வந்து பார்த்திங்கன்னா ஃபனிங்கிற ஒரு சூப்பர் புயல் உருவாயிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் உருவாயிருந்தது. இந்த ஃபனி புயலும் வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தில் வந்து தாக்கங்களை ஏற்படுத்தியிருந்தது. இது மட்டும் இல்லை, கடந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளில் வந்து மழை பொழிவு அதிகமாக இருந்தனால வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டிருந்துச்சு. கடந்த வருடம் 2023 ஜான்வரி, பிப்ரவரி மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்லாண்டில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்துச்சு. ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் வந்து மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பீஜிங்கில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காங், கிரீஸ், ஸ்பெயின், இந்தியா, பிரேசில், பல்கேரியா, டர்க்கி, ஓமன், கவுட்டமாலா, மெக்சிகோ அண்ட் லிபியா நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. 2024 இந்த வருடத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜான்வரி மாதம் வந்து பொதுவாகவே இந்தியாவுக்கு வந்து ஒரு பனிக்காலம். இந்த பனி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் வந்து அதிக அளவில் வந்து பனிப்பொழிவு இருக்கும். ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் வந்து சில நாட்களுக்கு வந்து வறண்ட வானிலையே வந்து நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவே சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா மேற்கத்திய இடையூறுகள் சொல்லப்படுகின்ற இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து வராத காரணத்தினால தான் காஷ்மீரில் வந்து பனிப்பொழிவு இல்லாமல் இருந்துச்சு. இந்த மேற்கத்திய இடையூறுகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிட்டேரியன் சீஸில் உருவாகக்கூடிய இந்த காற்று வந்து அந்த மலை மேகங்கள் வந்து அங்கேருந்து மழைப்பொழிவு பொழிஞ்சுக்கிட்டு இந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வரும். இந்தியாவுக்கு வந்து ஹிமாலயாஸ் இந்த மவுண்டைன் ரேஞ்சினால் தடுக்கப்பட்டு மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா பனியாகவும், அது கீழே இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழையாகவும் பெய்யும். இந்த மேற்கத்திய இடையூறுகள் வந்து இந்த ஜான்வரி மாதம் வந்து இந்த காற்று வராத காரணத்தினால காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா பனிப்பொழிவு இல்லாத நாட்கள் வந்து இருந்துச்சு. இதே மாதிரி கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், ஓமன், துபாய் போன்ற பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு வந்து மழைப்பொழிவு வந்து பதிவாக இருந்தது.
பாலைவன பகுதியில் கடுமையான மழைப்பொழிவு பதிவாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருந்துச்சு. இதே டைமில் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 24 இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கத்தில் வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 26 வரைக்கும் வெப்ப அலை தாக்கக்கூடுங்கிறதுனால ரெட் அலர்ட் எச்சரிக்கை எடுத்திருந்தாங்க. ஆரஞ்சு அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா, பீகார், ஏனாம், கர்நாடகாவுடைய உள் மாவட்டங்கள், ராயல்சீமா, ஆந்திராவுடைய கடலோர மாவட்டங்களில் வந்து வெப்ப அலை தாக்கக்கூடுங்கிறதுனால ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை எடுத்திருந்தாங்க. ஜார்க்கண்ட், கர்நாடகாவுடைய கடலோர மாவட்டங்கள், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வெப்ப அலை தாக்கக்கூடுங்கிறதுனால எல்லோ அலர்ட் எச்சரிக்கை வந்து எடுத்திருந்தாங்க. ஏப்ரல் மாதம் தென்னிந்தியாவில் இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. அதுக்கு நேர் எதிராக வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து கேரளா மற்றும் தமிழகத்துடைய சில பகுதிகளில் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டுச்சு. இந்த வருடம் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோடை மழை இயல்பை விட அதிகமாகவே பொழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 17 வந்து பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து காற்றாற்று வெள்ளமும் வந்து ஏற்பட்டிருந்துச்சு. இதே மாதிரி தான் ஜான்வரி 2021 வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மழைப்பொழிவு வந்து இயல்பை விட அதிக அளவில் பதிவாயிருந்தது. ஜான்வரி, பிப்ரவரி இந்த மாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பனிகாலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து மழைப்பொழிவு பதிவாயிருந்தது. இதே 2021 தான் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் ஹீனான் மாகாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் வந்து 200 மில்லிமீட்டர் மழை வந்து ஜூலை 20 வந்து பதிவாயிருந்தது. இதுக்கு முன்னாடி 2018 வந்து பார்த்திங்கன்னா மே 14 அரபிக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருந்தது. இந்த தாழ்வு பகுதி காரணமாக மால்தீவ்ஸ், லட்சத்தீவு மற்றும் கேரளா பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு வந்து பதிவாயிருந்தது. இவ்வளோ காலங்கள்லாம் வந்து இந்த புவி வெப்பமயமாகுதலை பற்றியும் பருவநிலை மாற்றங்களை பற்றியும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் சமீப வருடங்களாகவே வந்து நம்ம இதை கண்கூடாக ஃபேஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோன்னே சொல்லலாம். தடுக்கிறதுக்கு வந்து என்னென்ன பண்ணலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.